ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் 12 அத்தியாயங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த 12 அத்தியாயங்கள்ன்றது 2 ஷட்கம், அதாவது இந்த பகவத்கீதை 18 அத்தியாயத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. ஷட்கம்ன்றது 6 அத்தியாயத்தை சேர்த்து ஒரு ஷட்கம்னு சொல்கிறது உண்டு. அப்போ 3 ஷட்கம்னா முதல் ஷட்கத்தில் 6 அத்தியாயம், 1லேருந்து 6 அத்தியாயம் அதை முடிச்சிட்டோம். மத்தியம ஷட்கம் நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் 7லேருந்து 12 அதையும் முடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு ஷட்கம் தாங்க, கடைசி 6 அத்தியாயங்கள் தான். அப்போ நம்ம 3ல் 2 பங்கு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கடைசி 6 அத்தியாயங்கள் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத ஒரு சுருக்க ஸ்லோகம் மூலமாக நம்ம போன தொடர்லேயே பார்த்துட்டோம். இந்த 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையை தான் 32 ஸ்லோகங்களில் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சுருக்கமாக ஒரு நூலில் எழுதியிருக்காரு ஆளவந்தார்ன்ற ஒரு மகான். அந்த நூல் பேர் தான் கீதார்த்த சங்கிரகம். அந்த கீதார்த்த சங்கிரகமில் ஒவ்வொரு ஷட்கத்துக்கும் சுருக்க ஸ்லோகம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்க ஸ்லோகம் இருக்குது. அதனால் நம்ம இந்த க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோக அப்படின்ற இந்த 13வது அத்தியாயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகத்தை நம்ம பார்த்துடலாம். தேஹஸ்வரூபமாத்மாப்திஹேதுராத்மவிசோதனம் பந்தஹேதுர்விவேகஸ்ச த்ரயோதச உதீர்யதே. த்ரயோதச உதீர்யதே 13வது அத்தியாயத்தால் இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, தேக ஆத்மஸ்வரூபம், தேகமும் ஆத்மாவும் எப்படிப்பட்டது அப்படின்றது. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேகம் எப்படிப்பட்டது, ஆத்மா எப்படிப்பட்டதுன்றது கேட்கும் போதே தேகம் உடம்பு வேறு ஆத்மா வேறுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதை போன அத்தியாயங்கள்லேயே பார்த்துட்டோம். இப்போ மேலும் இதில் விவரமான சில விஷயங்கள்லாம் பகவான் சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது ஆத்ம ஆப்தி ஹேத்துஹோ, ஆத்மாவை அடைவதற்கு உண்டான வழிமுறை. அதாவது இந்த இடத்துல ஆத்மாவை அடைவதற்கு உண்டான வழிமுறைனா, எப்போ நான்றது இந்த உடம்புல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ இந்த ஆத்மாவை பற்றி நம்ம நிறைய சிந்திக்க ஆரம்பிக்கணும், ஆத்ம விஷயங்களில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட ஆரம்பிக்கும் போது இந்த ஆத்மா உண்மையான நிலை உணரும் போது நமக்கு இன்னொரு விஷயம் தெளிவுபடும். என்னன்னா, இந்த ஆத்மான்றது அது மட்டும் இல்லை, நம்ம ஆத்மாக்குள்ளேயும் இதை விட உயர்ந்ததான பரமாத்மா இருக்காரு, அந்த பரமாத்மாவை அடையிறதே இலக்கா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்தல் வரும். அடுத்த 3வது ஆத்ம விசோதனம், நம்ம ஆத்மாவை பற்றி நாமே ஆராய்ந்து கொள்ளுதல். ஏன்னா ஆத்மா நான்றது தான் ஆத்மானு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ அந்த ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா நம்ம உடம்பு கண்ணால் பார்க்க முடியுது, தொட முடியுது, எல்லாமே செய்ய முடியுதுன்றதுனால இந்த உடம்பை பற்றின பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது என்ன ஏதுன்னு. ஆனால் ஆத்மாவை பற்றி அப்படி கிடையாது, ரொம்ப அரிது. அதனால் நம்ம அந்த ஆத்மாவை பற்றி நாமே ஆராய்ந்து கொள்ளுதல் அப்படின்றதும் இருக்குது. 4வது பந்தஹேதோ, சரி ஆத்மா இவ்வளோ உயர்ந்ததான ஒரு விஷயம்னா ஏன் அந்த ஆத்மா உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்றத பற்றின ஆராய்ச்சி. அடுத்து விவேக, ஆத்மாவை சரீரத்திலேருந்து இந்த உடம்புலேருந்து பிரித்து அந்த ஆத்மாவனுடைய உண்மையான நிலை, அதாவது உயர்ந்தது ஒளிமயமானது அப்படின்னு அது பார்க்கக்கூடியதற்கான ஒரு முயற்சி அப்படின்றது தான் விவேக. அப்போது இந்த அத்தியாயத்து மூலமாக நம்ம என்னென்னா 5 விஷயங்கள் பார்க்குறோம். தேக ஆத்மஸ்வரூபம், தேகம் ஆத்மா எப்படிப்பட்டது, ஆத்ம ஆப்தி ஹேத்துஹோ, ஆத்மா அடைவதற்கு உண்டான வழிமுறை, ஆத்ம விசோதனம், நம்ம ஆத்மாவை பற்றி நாமே ஆராய்ந்து கொள்ளுதல், பந்த ஹேத்துஹோ, ஏன் ஆத்மா உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றின ஆராய்ச்சி, விவேக, ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிரித்து உயர்ந்த ஒளிமயமாக பார்க்கக்கூடியதான முயற்சி. இதுதான் 13வது அத்தியாயம் சொல்லுது. என்னன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.